நம்மளுடைய கழகத்தினுடைய கொள்கை அப்படிங்கிறது மதச்சார்பற்ற சமூக நீதி. அதுதான் எங்களுடைய கொள்கையாக எங்கள் தலைவர் முன்னிறுத்தினார். சாதி பார்த்து, பணம் பார்த்து, மதம் பார்த்து, இனம் பார்த்து, மொழி பார்த்து, எதை பார்த்தும் எங்கள் தலைவர் யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கல. எங்களுடைய கொள்கை தலைவராக தந்தை பெரியாரையும் அண்ணல் அம்பேத்கரையும் ஏற்றுக்கொண்டு வழிநடத்தக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம். எங்களுடைய ஆட்சி இருக்கும் வரை, எங்கள் ஆட்சிக்கு பிறகும் அந்த மெக்கானிசம் தொடரணும், அது மக்களுக்கு பயனளிக்கணும் அப்படின்றதுக்காக வேலை செஞ்சுருக்கோம். எல்லாரும் போருக்கு போயிட்டு ஜெயிச்ச பிறகு வாகை மலர் சூடுவாங்கன்ற வரலாறு நமக்கு தெரியும். ஆனால் போருக்கு போகும்பொழுது தன்னுடைய வெற்றியை உறுதி செய்துவிட்டு வாகை மலரை தன் கையோடு எடுத்து சென்ற ஒரு மாபெரும் மன்னர், ஒரு மாபெரும் வீரர், மாபெரும் ஆட்சி செய்த மன்னராக ஐயா பெரும்பிடுகு முத்தரையர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலாக திகழ்கிறார். எப்படி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற கழகத்தை துவங்கும் பொழுது 2026 நாம் தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம், நாம் தான் வாகை சூடுவோம் என்ற நம்பிக்கையை பெற்றார் என்றால், வாகை மலரை வெற்றியை போருக்கு செல்லும் பொழுது உறுதி செய்து கொண்டு சென்ற ஐயா பெரும்பிடுகு முத்தரையர் அவர்களின் வழியில்தான் அதன்பால் நம்முடைய கொடியிலையுமே பார்த்திங்கன்னா கழகத்தினுடைய கொடியில் வாகை மலரை நம்ம வச்சுருப்போம். ஸோ மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான தருணம், ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்தது. இங்கு இந்த விழாவில் எங்களோடு கலந்திருக்கக்கூடிய டெபுட்டி ஸ்பீக்கர் ரவிசங்கர் ஐயா அவர்களுக்கும், அண்ணன் திரு கூப்பா கிருஷ்ணன் அவர்களுக்கும், நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை வாரியத்திலிருந்து தலைவராக அண்ணன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் முசிறி எம்எல்ஏ அவர்கள் கலந்துக்கிட்டு இருக்காங்க. இவன் நம்ம மணப்பாறை எம்எல்ஏ கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. திருவெரும்பூர் எம்எல்ஏ கலந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அனைவரின் சார்பிலும் அரசாங்கத்தின் சார்பிலும் இன்றைக்கு மரியாதை செலுத்தி இருக்கிறோம். என்றென்றும் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் அவர்களின் புகழ் இந்த மண்ணில் ஓங்கி இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சார், நீங்கள் ஒரு பிராமின்கிற ஒரே காரணத்தினால உங்களுக்கு இந்த ஹெச்ஆர்எல்சி சீட்டு கொடுத்து ஹெச்ஆர்எல்சி மினிஸ்ட்ரியில் சேர்த்துருக்காங்க ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஆதரவு நான் வருது சார், நீங்கள் அதை பார்த்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்மளுடைய கழகத்தினுடைய கொள்கை அப்படிங்கிறது மதச்சார்பற்ற சமூக நீதி. அதுதான் எங்களுடைய கொள்கையாக எங்கள் தலைவர் முன்னிறுத்தினார். அப்போ இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய கொள்கை தலைவராக இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதிய வேற்றுமைகளை கடைய வேண்டும், சாதிய வேற்றுமைகள் இருக்கக்கூடாது என்று தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் போராடிய அன்பிற்குரிய தந்தை பெரியார் அவர்களை கொள்கை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு இந்த கழகத்தில் இணைந்து பணியாற்றியவர்கள் நாங்கள். அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்தியாவில் மாபெரும் சட்ட புரட்சியை ஏற்படுத்திய அண்ணல் அம்பேத்கர் அவர்களை எங்கள் கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு இந்த கழகத்தில் இணைந்தவர்கள் நாங்கள். எங்களுக்கு மதமோ, சாதியோ, பணமோ, இனமோ, மொழியோ, பாலினமோ எந்தவித பாகுபாடும் கிடையாதுன்றதை உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அந்த உறுதியை எங்கள் நெஞ்சில் தாங்கிக்கிட்டு தான் இந்த கழகத்தில் நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம். அதனால் சாதி பார்த்து, பணம் பார்த்து, மதம் பார்த்து, இனம் பார்த்து, மொழி பார்த்து, எதை பார்த்தும் எங்கள் தலைவர் யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கல. சேவை செய்யக்கூடிய மனநிலை இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து தான் வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. சாதியை வைத்து இங்கே பேச வேண்டிய அவசியம் கிடையாது. மக்களுக்காக இங்கே சேவை செய்ய வந்திருக்கக்கூடிய எண்ணத்தை தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கு எங்கள் தலைவருக்கு வாக்களித்த யாருமே இன்றைக்கு ரமேஷ் அப்படின்ற எம்எல்ஏக்காக யாரும் வாக்களிக்கலை. இன்றைக்கு இவருடைய ரவிசங்கர் அவர்களுக்காக யாரும் வாக்களிக்கல. அனைவரும் எங்கள் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்காக வாக்களிச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இத்தனை ஆண்டுகளாக திரைத்துறையில் அவரை பார்க்கும் பொழுது, திரையில் போயிட்டு அவர் அமர்ந்து பார்க்கும் பொழுது யாரும் சாதி பார்த்து அவரை பார்க்கல, மதம் பார்த்து அவரை பார்க்கல. அவரை ஒரு அண்ணனாக, தம்பியாக, தங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சிருக்கிறாங்க. அவர் நிறுத்திய கேண்டிடேட்ஸையும், அவரை இப்போ போட்டிருக்கக்கூடிய அமைச்சர்களையும் மக்கள் அப்படி தான் பார்க்குறாங்க. சாதி பார்த்தெல்லாம் இங்கே யாரும் எந்த விதமான பதவிகளும் வழங்கப்படலை. எங்கள் தலைவருக்கு இது போன்ற பிரிவினை பார்க்கக்கூடிய எண்ணம் துளியும் கிடையாது. ஏனென்றால் எங்களுடைய கொள்கை தலைவராக தந்தை பெரியாரையும் அண்ணல் அம்பேத்கரையும் ஏற்றுக்கொண்டு வழிநடத்தக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம். சார், நேற்று துறை அமைச்சரை பொறுப்பேற்றவர் நீங்கள் ஆய்வுக் கூட்டங்களில் பேசியிருக்கீங்க. கோயிலுக்கு வரவங்க மன நிம்மதியோடு சாமி தரிசனம் செஞ்சுட்டு போகிறோம். நிறைய முதலீடு திருக்கோயில்கள் இன்னும் பிரச்சனைகள் இருக்குது. அதாவது கட்டண தரிசனம் அண்ட் விரைவு தரிசனம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கு ஏதாவது செயல் திட்டங்கள் பேசியிருக்கீங்களா? என்ன நடவடிக்கைகள் எடுக்க? நேற்று துறை ரீதியான முதற்கட்ட ஆய்வை நாங்கள் மேற்கொள்ளும்போது பல்வேறு பிரச்சனைகள் குறித்து நாங்கள் அதில் விவாதித்தோம். குறிப்பாக கோயில்களுக்கு வரக்கூடிய பக்தர்கள்
ஒரு நல்ல மனநிலையில் சாமி கும்பிட வந்துட்டு அதே நல்ல மனநிலையில் நல்லபடியாக வெளியில் போகணும். எந்த விதமான டிஸ்டர்பன்ஸோ எந்த விதமான சங்கடங்களோ அவங்களுக்கு ஏற்படக்கூடாது. அதே போல் கோவில்களில் இருக்கக்கூடிய கூட்ட நெரிசல்களை குறைப்பதற்காகவும் அதே போல் கோயில்களில் நீண்ட நேரம் காத்திருக்கக்கூடிய சூழல்களை எல்லாம் வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் கொண்டு வருவதற்காகவும் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் கொண்டு வருவதற்காகவும் பல்வேறு விஷயங்கள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை ஒவ்வொன்றாக வந்து செய்யும்பொழுது உங்களுக்கு நான் வேளாவரியாக அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே போல் இந்த கோயில் சார்ந்து இருக்கக்கூடிய சொத்துகள், கோயில் நிலங்கள், ஆக்கிரமிப்புகள் இது எல்லாத்தையுமே ஒன்றொன்றாக செக் பண்ணி இதை எல்லாமே உண்மையிலேயே கோயில்களுக்கும் இந்த கோயில் அறநிலைத்துறை மூலமாக மக்களுக்கும் பயன்படக்கூடிய வகையில் அது அனைத்தையும் வந்து கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகளை எடுப்போம். நான் முக்கியமாக வேண்டுகோள் வச்சது என்ன அப்படின்னா, உயர்மட்ட அதிகாரிகள் மட்டும் கிடையாது, அறநிலைத்துறையை பொறுத்த வரைக்கும் கோயில்களில் இருக்கக்கூடிய கடைநிலை அதிகாரிகள் வரைக்கும் நேர்மையாக நிச்சயமாக பணி செய்தே ஆக வேண்டும். எந்த விதமான ஊழலுக்கோ எந்த விதமான அதிகாரத்தை மையத்தை உருவாக்குவதற்கோ அங்கே கோயில்களுக்கு இடம் கிடையாது. அங்கே ஊழலற்ற நேர்மையாக மக்களுக்காக பணி செய்யக்கூடிய சேவை செய்யக்கூடிய மனநிலையில் கடைநிலை அதிகாரிகள் வரைக்கும் பணி செய்தே ஆக வேண்டும் அப்படின்றத நான் வலியுறுத்தியிருக்கிறேன். அதை குறிப்பாக மேலோட்டமாக சொல்கிறது மட்டும் இல்லாமல் மேல்நிலை அதிகாரிகளோடு பேசுகிறது மட்டும் இல்லாமல் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் நானே பண்ணுவேன். கண்டிப்பாக ஒவ்வொரு கோயில்களிலும் நடக்கக்கூடிய விஷயங்களில் என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் செய்து அதற்கான அத்தனை நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். அனைத்து புதிய திட்டங்களும் கொண்டு வரப்படும். ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்கள் மிக திறம்பட செயல்படுத்தப்பட்டு அதனால் மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இன்னும் மேம்படுத்தப்படும். கோயில்கள் சார்ந்து நடந்திருக்கக்கூடிய எந்த கரப்ஷனாக இருந்தாலும் இதற்கு மன்னர்கள் தங்கக்கூடிய விடுதிகளாக அவர்கள் வந்து செல்வதற்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸாக ஒவ்வொரு ஆங்கிலும் 360 டிகிரியில் கோவில்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்வதற்கான முன்னெடுப்புகளுக்காக டிஸ்கஷன் இன்னும் கொஞ்சம் டைம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து அந்தந்த துறை அதிகாரிகள் எல்லாருக்கிட்டையும் பேசி அதற்கான சரியான திட்டங்கள், ஏன்னா நானும் வந்தேன் பேருக்கு 4 திட்டங்களை அறிவித்தேன், நானும் வந்து பேருக்கு 4 இனாக்ரேஷன் பண்ணிட்டேன் அப்படின்னு போகிறது இல்லாமல் த்ரூ அவுட் த இயர் எங்களுடைய ஆட்சி இருக்கும் வரை எங்கள் ஆட்சிக்கு பிறகும் அந்த மெக்கானிசம் தொடரணும், அது மக்களுக்கு பயனளிக்கணும் அப்படின்றதுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். சமயபுரம், ஸ்ரீரங்கம் 2 கோயிலுமே வந்து அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான வழியில் வந்து விஐபி கொண்டு போகிறாங்கன்றத தொடர்ந்து குற்றச்சாட்டு இருக்குது. கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட அந்த பிரச்சனை வந்துச்சு. போன மாதம் கூட ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த வீடியோ ஒன்று வெளியாகி அது நடவடிக்கை எடுக்கப்படும். அதுக்கும் பேசியிருக்கிறோம். ஏன்னா இங்கேருந்து பக்தர்கள் வருகிற அந்த கியூவை வந்து முறைப்படுத்துவதற்காக, பக்தர்கள் எளிதாக தரிசனம் செய்வதற்காக அனைத்து வகையான ஏற்பாடுகளும் செய்வதற்கு ஒரு மெக்கானிசம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் அது எல்லாமே நடக்கும். ஸ்ரீரங்கத்துக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வராங்க. அவங்க டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கு வந்துட்டாங்கன்னா முதலில் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. ஆகவே திறக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் இப்போ ஆரம்பத்திலேயே சொன்னாங்க சார், க்ரௌட் மேனேஜ்மெண்ட் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்னென்ன மாற்று வழிகள் இருக்கோ அது அத்தனையும் வந்து நேற்று டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறோம். ப்ராக்டிக்கலாக அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக ஆய்வுகள் சென்று கொண்டிருக்குது. அந்த ஆய்வுகள் முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன்.